இவங்க உணவு பழக்கவழக்கத்தினால தான் கொழுப்பு கட்டி வருது. கொழுப்பு சார்ந்த உணவுகள் நிறையா சாப்பிடுவாங்க. சில இடத்துல அசையாமல் சதையோடு சேர்த்து பிடிச்ச கட்டி மாதிரி இருக்கும். சிலது வலிக்கும், சிலது வலிக்காது. ரொம்ப வீரியமாக வேலை செய்யும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வந்தால் எந்த அளவுக்குங்க ஐயா நமக்கு? 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரி. தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9626233344 அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். நன்றி. யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு திரு அண்ணாமலை ஆனந்த் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவர் ஒரு சித்தருமான மாமனிதர். நிறைய மருத்துவ பதிவுகளையும் மருத்துவ தகவல்களையும் நம்ம கொடுத்துட்டு இருக்காரு. ஐயா கிட்ட இல்லை அப்படிங்கிற மருந்தே இல்லைங்க. 4448 வியாதிக்கும் ஐயாட்ட மருந்து இருக்கு. அந்த மருந்தோட விளக்கங்கள், பயன்கள் அனைத்துமே நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனோட தொடர்பா இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா கொழுப்பு கட்டி. கொழுப்பு கட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்குங்க. நகர கட்டி இருக்கு, நகராம ஒரே இடத்துல இருக்கிறது, வலிக்கிறது, வலி இல்லாத கட்டி, உடம்பு ஃபுல்லாகவும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த கொழுப்பு கட்டி இருக்குங்க. அதுக்கு தீர்வே இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சித்த மருத்துவத்தில் ஐயா கிட்ட அந்த கொழுப்பு கட்டிக்கு உண்டான மருத்துவ முறைகள், மருந்துகள் என்னென்ன இருக்குன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, இந்த கொழுப்பு கட்டினால கஷ்டப்படுற நம்ம நேயர்களுக்காக நம்மக்கிட்ட என்ன மருந்து முறைகள் இருக்குது, எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லுங்க ஐயா. இவங்க உணவு பழக்க வழக்கத்தினால தான் கொழுப்பு கட்டி வருது. கொழுப்பு சார்ந்த உணவுகள் நிறையா சாப்பிடுவாங்க. பிராய்லர் சிக்கன் சாப்பிடுவாங்க, எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, இது நிறையா சாப்பிடுவாங்க. இது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். இது சில இடங்கள்ல அசைகிற கட்டியாக இருக்கும், சில இடத்துல அசையாமல் சதையோடு சேர்த்து பிடிச்ச கட்டி மாதிரி இருக்கும். சிலது வலிக்கும், சிலது வலிக்காது. இந்த கொழுப்பு கட்டி கரைகிறதுக்கு சிவனார் வேம்பு குளித்தைலம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று போடுறோம். ஆமாம், இந்த குளித்தைலம் பார்த்தீங்கன்னா தீநீரை சித்தர்கள் தேவர்களுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. குளித்தைலத்தை அசுரர்களுடைய அம்சம்னு சொல்கிறாங்க. ரொம்ப வீரியமாக வேலை செய்யும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ராவண முறைன்னு சொல்லி. ஆமாம், ராவண முறையில் அசுர வேகத்தில் இது வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள். தீநீர் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னால் சுட்டு சுட்டாக வரும். அதில் நமக்கு தீஞ்ச வாடை வராமல் மேக்சிமம் எடுத்துட முடியும். இது மொத்தத்திலே தீஞ்சி கருகித்தான் குளித்தைலமாகவே இறங்கும், நம்ம பார்க்க முடியாது. ஆமாம் ஐயா, இதில் குளித்தைலம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க ஐயா. ஆமாம், இதை நம்ம பானையை உள்ள தைலம் வர்ற பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வைக்கிற மூலிகையை பானையில் போட்டு வச்சு மேலே அதுக்கு மேலே எருவு அடித்து தீ வச்சுருவோம். ஒரு நாள் ஃபுல்லாக எரியும். மறுநாள் ஆறுனதுக்கப்புறம் அதை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் தைலம் வந்திருக்கா வரலையாங்கிறத கடைசியாக தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆவியா போனாலும் போயிடும் இல்லைங்க ஐயா, ரொம்ப கஷ்டம் குளித்தைலம் எடுக்கிறது. எரிஞ்சிரும். இப்போ சொட்டு சொட்டாக விழுகிறதெல்லாம் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. அதனால் இந்த குளித்தைலம் பார்த்திங்கன்னா ஒரு தீஞ்ச புகை வாசனை வரும். நம்ம சொட்டு கணக்கில் ஒரு 5 சொட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால அதை சாப்பிடவே முடியாது. ஏன்னா ஒரு சாப்பாடு கீழே அடி பிடிச்சி போய் கருகி இருந்துச்சுன்னா நம்மளால அந்த மாதிரி வாடை வரும். அதனால் சாப்பிட முடியாது. இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு இது சுலபமாக ஜீரணமாகிறதுக்காக திரிபலா கற்பம் அப்படிங்கிற கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது சம அளவு கிடையாது. இது சித்தர்கள் சொல்கிற கற்ப முறையில் அளவு வித்தியாசப்படியும். அதை எல்லாத்தையுமே சுத்தி பண்ணணும். நெல்லிக்காயை பாலில் அவிக்கணும், கடுக்காயை பசுமாட்டு கோமியத்தில் அவிக்கணும், தாண்டிக்காயை அரிசி கழுவுன தண்ணீரில் அவிச்சு இந்த தோல்களை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையை நம்ம கீழே போட்டு அந்த தோலை மட்டும் நல்லா நிழல் படமாக காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு காம்பினேஷனில் அரைக்கிறோம். திரிபலா கற்பம்னு கடையில் விற்கிறது சம அளவில் காம்பினேஷன் இருக்கும். இது சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசியமான முறையில் காம்பினேஷன் பண்ணி அதில் இந்த சிவனார் வேம்பு குளித்தைலத்தை மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு 100 கிராம் அந்த பவுட்ரு அப்படின்னா இது ஒரு 30 ml அதை போட்டு கேப்சூல் பண்ணியிருக்கோம். நேர்களே பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூல், இதுதான் இந்த கேப்சூலு. நேர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் ஐயா சொன்ன அந்த கேப்சூலு. இந்த கேப்சூல் காலை சாப்பாட்டிற்கு பின் ஒரு கேப்சூலு, இரவு சாப்பாட்டிற்கு பின் ஒரு கேப்சூல் போட்டுக்கலாம். அந்த பக்கத்தில் ஒரு 10 ml பாட்டில் ஒன்று கொடுப்போம். இதை இரவு மட்டும் அவங்க அந்த கொழுப்பு கட்டிக்கு மேலே
தடவிட்டு மறுநாள் காலையில் அவங்க எப்பயும் போல் குளிச்சுக்கலாம். வெந்நீரில் குளித்தாலும் பரவாயில்ல, பச்சை தண்ணியில் குளிச்சாலும். உள்ளுக்குள்ள இந்த கேப்சூல் எடுத்துக்கணும். ஆயில் வந்து கட்டிகள் இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் கட்டியிருக்கோ எல்லா இடத்துலையும் இதை நைட்டில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு காலையில் சுடுதண்ணியில் குளிச்சிடணும். சுடுதண்ணினாலே பச்சை தண்ணி எதுனாலும் ஓகே. சரிங்க ஐயா. ஐயா இப்போ கொழுப்பு கட்டிலே சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு எல்லா சைஸ்லேயும் கொழுப்பு கட்டி உடல் முழுக்க கூட இருக்குது. எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வந்தால் எந்த அளவுக்குங்க ஐயா நமக்கு? 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரி. 3 மாதம் அற்புதங்க ஐயா. நேரில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் ஐயா கம்ப்ளீட்டாகவே சரியாக போயிருங்கிறாரு கொழுப்பு கட்டி இருக்கவங்களுக்கு. இதுக்கு உணவு பற்றியும் வேறு எதாவது இருக்காங்க ஐயா? பிராய்லர் கோழி சாப்பிடாம இருக்கணும். எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, ஆயில் சம்மந்தப்பட்டது, கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அருமையா. நேரில் பார்த்தீங்கன்னா சிவனார் வேம்பு குளித்தைலம் அப்படின்னு ஐயா நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இந்த சிவனார் வேம்பில் வந்து குளித்தைலங்கிறது எடுக்கிறதே பெரிய விஷயங்க. ஐயா வந்து ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா அசுர முறை அப்படின்னு சொல்லுவாங்க எடுக்கிறது. கேப்சூலு ப்ளஸ் ஆயில் ரெண்டுமே இருக்குது. கொழுப்பு கட்டி உடம்பு ஃபுல்லாக அங்கேயும் நகர்ந்துட்டு வலிகளால் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கீங்களா? கவலையே விடுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கொழுப்பு கட்டி உங்களுக்கு சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, பெரிய சைஸாக இருந்தாலும் 3 மாதம் தொடர்ந்து ஐயா சொல்கிற மாதிரி உணவு முறைகளோடு எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு முற்றிலும் குணமாயிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி சிறந்த ஒரு மருத்துவ பதிவுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம். ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. லியோ ஆண்டனி சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. சுகாலயா சுவாமிநாதன் சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. திண்டுக்கல் ஆண்டனி சாருடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.